கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 11 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தி வீட்டில் இருக்கிற எல்லாருமே கார்த்தி வந்து என்ன சொல்ல போகிறாங்க, தீபாவோட அப்பா ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்னு ரொம்பவே டென்ஷனோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக கார்த்தியும் வராங்க. என்னாச்சுப்பா கார்த்தி, தீபாவோட அப்பா இப்போ எப்படி இருக்காங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு அபிராமி கேட்கவும், அம்மா ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுமா, ஆனால் இன்னுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்லவும், சரி தீபா எங்கேங்கிறாங்க அபிராமி, கொஞ்சம் அவர் ரெக்கவர் ஆக வரைக்கும் தீபா அவங்க வீட்லேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்திருக்கம்மா, அவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல அப்படின்னு கார்த்தி சொல்லவும், இந்த விஷயத்தை கேட்டதும் எங்களுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, அவரோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்கள் தானே அப்படின்னு கார்த்தி சொல்ல, தம்பி என்ன சொல்கிறீங்க, நான் எப்படி அவரோட இந்த நிலைமைக்கு காரணமாக முடியும் அப்படின்னு கேட்கவும், ஆமாம் தீபாவோட அப்பா இங்கே வந்தப்போ தீபாவுக்கு எந்த நகையும் போடலன்னு குத்தி காட்டினது நீங்கள் தானே, அது மட்டும் இல்லாமல் பேப்பரில் தப்பான நியூஸ் போட்டு ஊரில் இருக்கிற எல்லாருமே தீபாவோட அப்பா காது பட தீபாவை பற்றி தப்பாக பேசினதுன்னு தான் அவரோட இந்த நிலைமைக்கு காரணம், அந்த தப்பான நியூஸ் வர்றதுக்கு காரணமும் நீங்கள் தான் அப்படின்னு கார்த்தி லைனாக அடுக்கடுக்காக இவங்கள பற்றி சொல்ல, நான் என்ன தம்பி பண்ணேன், ஆமாம் நகை கேட்டேன்னு சொன்னீங்க, அது என்னமோ உண்மைதான், ஒரு வேளை என் பொண்ணு நகையெல்லாம் எதுவும் இல்லாமல் இங்கே வந்திருந்தா நீங்கள் விட்டுருப்பீங்களா, அதே மாதிரி தான் நானும் சொன்னேன் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, நானும் எங்கள் அப்பா அம்மாவும் நகையை பற்றி எதுவுமே பேசலை, ஆனால் நீங்கள் பேசுனீங்க, அதுதான் அவருக்கு ரொம்பவே மன வருத்தத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சரி பேப்பரில் தப்பான நியூஸ் வந்ததுக்கு காரணம் நான் தானே சொல்கிறீங்க, எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க, உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, எந்த ப்ரூஃப்மே இல்லாமல் எப்படி என் மேலே பழிய சுமத்துறீங்க அப்படின்னு ராஜேஸ்வரி கேட்கவும், இங்கே பாருங்கள் இந்த வீட்டில் புதுசாக இருக்கிறது நீங்கள் மட்டும்தான், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருந்து தான் ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க, உங்களை தவிர வேறு யாரும் இந்த வீட்டில் இந்த வேலையை பண்ண மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல, எதாக இருந்தாலும் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க, ஒரு வேளை நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா நான் ஜெயிலுக்கு கூட போகிற ரெடியாக இருக்கேன், ஒருவேளை உங்களால் முடியல, உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியலன்னா தீபாவோட அப்பா அம்மா எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, கார்த்தியும் ஓகேங்கிறாங்க. என்னம்மா நீங்கள் பிரச்சனையை முடிப்பீங்கன்னு பார்த்தா இப்படி வளர்த்து விட்டு பெருசாக்கிட்டே போகிறீங்களே அப்படின்னு அபிராமி கேட்கவும், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க சம்மந்தி, சின்ன பையன், நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, அவர் தான் ப்ரூஃப் பண்ணுறேன்னு சொல்கிறாருல்ல, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி அங்கேருந்து நேராக போய் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அம்மா ஏமா நீ தேவையில்லாமல் வாய் விடுற, கார்த்தியை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், ஏய் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ராஜேஸ்வரி. கார்த்தியும் ரூமில் உட்காந்து நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நேராக ரிப்போர்ட்டரோட வீட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் பண்ண வேலையால் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, நீங்கள் போட்ட நியூஸை கேட்டு தீபாவோட அப்பாவுக்கு அட்டாக் வந்துடுச்சு, அவர் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டுருக்காரு, இந்த நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும், சார் நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, சரியான கோவத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது, ஆனால் நான் என்ன சார் பண்ணுறது, புதுசாக எந்த பத்திரிக்கையில் நியூஸ் போடுறோமோ அந்த பத்திரிக்கைக்கு தான் பேரும் புகழும் கிடைக்கிது, அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் கிடைச்சதும் நானும் போட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்ல, நீங்கள் மன்னிப்பெல்லாம் எதுவும் கேட்க வேண்டாம், நடந்த விஷயத்த அப்படியே வந்து எங்கள் வீட்டில் சொல்லணும், அப்போ தான் இந்த மாதிரி தப்பு பண்ண துணிஞ்சவங்களுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், ரிப்போர்ட்டர் அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம், இதை யார் பண்ண சொன்னாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், தெரிஞ்சு தான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிகிட்ருக்க. ஏங்க அவர் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் பார்த்த வேலையால் ஒரு குடும்பமே அங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கு, இதுக்கு மேலேயும் நீங்கள் தப்பு மேலே தப்பு பண்ணக்கூடாது, போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு ரிப்போர்ட்டரோட ஒய்ஃப் சொல்ல, அவரும் சரிங்கிறாரு. சார் நீங்கள் போங்க சார், நான் எப்படியாவது அனுப்பிச்சி வைக்கிறேன், அவர் கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்லவும், கார்த்தியும் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரிப்போர்ட்டர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் தம்பி 1/2 மணி நேரத்தில் வந்துடுவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் யாரும் வந்த மாதிரி காணுமே அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, அவர் கண்டிப்பாக 1/2 மணி நேரத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் தான் இந்த மாதிரி தப்பான நியூஸ் கொடுக்க சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன் அப்படின்னு கார்த்தி சொல்லிகிட்ருக்க. கார்த்தி விடுப்பா, பிரச்சனையை தேவையில்லாமல் வளர்க்க வேண்டாமே அப்படின்னு அபிராமி சொல்லவும், அம்மா விட முடியாதுமா, தப்பு பண்ண அவங்களே இவ்வளோ தைரியமாக இருக்கும்போது நேர்மையாக இருக்கிற நான் ஏமா பயப்படணும், நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எப்படியாவது அவரை கூட்டிகிட்டு வந்து உண்மையெல்லாம் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சம்மந்தி விடுங்க, நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நேராக அவங்க ரூமுக்கு போய் திரும்பவும் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டர் வந்து எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எங்களோட ஆளை வச்சு அந்த ரிப்போர்ட்டரை கடத்தியாச்சு அப்படின்னு ராஜேஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்ல, சரிம்மா இதுக்கு மேலே நான் நிம்மதியாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஐஸ்வர்யா. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி அவங்க செட் பண்ண ரவுடி குரூப்புக்கு கால் பண்ணி, அவன் சேஃபாக தானே இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லையே, 2 நாள் கழித்து அவளை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு ரவுடிங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரவுடியும் ஓகே மேடம்
பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரிப்போர்ட்டரை போய் பார்க்குறாங்க. அவர் மயங்கி இருக்காரு. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.